இந்திய அரசியலையே புரட்டி போடும்படியாக ஒட்டுமொத்த இந்தியர்களையும் பரபரப்புக்குள்ளாக்கி இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல். 2018ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசானது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நடைமுறைக்கு கொண்டு வருமாறு முழக்கமிட்டு வந்தது. இச்சட்டம் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் மத்திய அரசானது தனி குழு ஒன்றையும் அமைத்தது. அந்த குழு மத்திய சட்ட அமைச்சகத்திடம் சமர்ப்பித்த வரைவு அறிக்கையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதன் மூலம் இந்தியா முழுவதும் தேர்தல் செலவுகளை குறைத்து பணத்தை மிச்சப்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டது. நிர்வாக அமைப்பு மற்றும் பாதுகாப்பு படைகளின் சுமையை குறைக்க முடியும் என்றும், தேர்தல் பிரச்சாரத்திற்கு நேரத்தை செலவிடுவதை விட நாட்டின் வளர்ச்சி தொடர்பான நடவடிக்கைகளில் கவனம் வைக்க முடியும் என்றும் கூறப்பட்டது. இந்நிலையில் 2018இல் இருந்தே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக முழக்கங்கள் எழுந்தன. தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. ஒரே நேரத்தில் தேர்தல் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றங்களை முன்கூட்டியே கலைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும், அப்படி கலைப்பது அரசியல் சட்ட விரோதம் என்றும் சட்டப்பேரவையில் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் 30 மாநில சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடத்துவது மாயாஜாலமா? மேலும் சட்டப்பேரவையில் பேசிய பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மறைந்த கருணாநிதியே ஆதரவு தெரிவித்ததாக கூறினார். தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலே பாகம் 2 273வது பக்கத்திலே ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவதற்காக தன்னுடைய ஆதரவான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கின்ற இந்த சூழலில் அந்த கருத்துக்களையும் மாநில அரசு எடுத்துக்கொண்டு இந்த தீர்மானத்தை எந்த இடத்தில் நாம் அந்த கருத்துக்களை கொடுக்க வேண்டுமோ அந்த குழுவிற்கே நேரடியாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கொடுக்க வேண்டி இருப்பதால் இந்த தீர்மானம் அவசியமற்றது என பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 53 வருடங்களுக்கு முன்பு 1971ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் நடத்தப்பட்டது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நடத்துவது கிட்டத்தட்ட அதிபர் ஆட்சிக்கு வித்திடுவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்தார். அது இந்தியாவை பொறுத்த மட்டும் சரிப்பட்டு வராது. காரணங்கள் என்னவென்று கேட்டால், ஏற்கனவே அந்த ரிதம் 1971 முடிந்து விட்டது. 52லிருந்து 67 வரை ஒரே ஒட்டுமொத்தமாக தேர்தல். அப்பொழுது கூட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் தனியாக தான் நடந்தது. ஒரே தேர்தல் ஒரே நாடு என்று சொல்கிற போது பாராளுமன்றத்துக்கு ஒரு தேர்தல் நடக்குது, அதுக்கடுத்து உள்ளாட்சி மன்றத்துக்கும் தேர்தல் நடக்குது இல்லையா? ஆனால் இப்போ ஒரே நாடு ஒன்றா அதுக்கு சேர்ந்தானே ஒன்றா நடக்கணும். அதுவே பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதியிடம் கேட்டபோது பணி சுமைகளை குறைக்கும் விதமாகவும் மக்கள் நலத்திட்டங்கள் தடைபடாமல் இருப்பதற்காகவே இந்த சட்டம் என்றார். மேலும் 1952ஆம் ஆண்டில் இருந்து நடைபெற்ற பொது தேர்தல்களை பார்க்கும்போது காலத்திற்கேற்ப தேர்தல் மாற்றமடைந்து தற்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதில் நிற்பதாக கூறினார். 1952 முதல் 67 வரையிலான தேர்தல்கள் அனைத்துமே ஒரே நாடு ஒரே தேர்தல், அதாவது பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றங்களுக்கும் அகில இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படுவதுதான் இந்த தேர்தலானது. இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான். நாம் நீண்ட நெடுங்காலமாக நாம் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதனால் கால விரயம், நேர விரயம், பண விரயம், இதன் மூலமாக மக்களுடைய உழைப்பு வீணாகிறது. கிட்டத்தட்ட தேர்தல்கள் தான் இந்த நாட்டை லஞ்ச ஊழலிலே தள்ளுகிறது. அந்த அளவிற்கு இங்கு ஓட்டு வாங்குவதற்காக அரசியல்வாதிகள் எந்த அளவிற்கு செல்கிறார்கள், எந்த அளவுக்கு பணத்தை செலவிடுகிறார்கள், சட்டவிரோதமான பணம், கணக்கில் வராத பணம் எப்படி செலவழிப்படுகிறது பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே நாம் ஏற்றுக்கொண்ட அந்த முறையை நாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறோம். அதே நேரம் இச்சட்டத்தை பார்த்து அச்சமடைய எதுவும் இல்லை என்று மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப் கருத்து தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தினால் மாநில சுயாட்சி பாதிக்கப்படுவது கிடையாது என்றும் கூறியுள்ளார். 2 வருஷம் இருக்கும் போது ஒரு கவர்மெண்ட் கவுறுதுன்னா அந்த 2 வருஷத்துக்கு மட்டும் தேர்தல் நடத்துவது. அதாவது 2 வருஷம் கவுந்துடுச்சு, அப்போ தேர்தல் நடத்தும் போது மீதி இந்த 2 வருஷத்து காலத்துக்கு மட்டும்தான் அந்த சட்டப்பேரவைக்கான காலமாக இருக்கும். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த வேவில் இறங்கி ஓடிடுவாங்க அப்படின்றது தான் இவங்க சொல்கிற நடைமுறை. இதில் பல்வேறு நடைமுறை சிக்கல் இருக்குது, எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வகையான தீர்வுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில்
ஒரே நாடு ஒரே தேர்தல் தற்பொழுதைக்கு சாத்தியம் இல்லை என்று கூறப்படுகிறது. ஒருவேளை இது பின்பற்றப்பட வேண்டுமானால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 தொடர்புடைய விதிகள் உள்ளிட்ட 5 சட்ட பிரிவுகளில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் அதன் பின்னரே இது சாத்தியப்படும் என்றும் கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.